Taste the Daily. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். हम 20% लोगों को रिप्रेजेंट करते हैं और आज हम रेलवे टिकट नहीं खरीद सकते. आज हम अपने नेता को एक शहर से दूसरे शहर नहीं भेज सकते. हम एडवर्टाइजमेंट नहीं लगा सकते. और क्यों? 14 लाख रुपए 7 साल पहले 14 लाख रुपए का इशू है और 200 करोड़ रुपए का फाइन और सारे के सारे बैंक अकाउंट फ्रीज कर दिए. जब इनकम टैक्स, ये दिखाना मुझे जरा, सॉरी क्या 200 करोड़, जब इनकम टैक्स, साफ इनकम टैक्स की जो एक्ट है साफ कहता है कि ज्यादा से ज्यादा 10,000 रुपए का फाइन लगेगा. तो यह है हिंदुस्तान का लोकतंत्र. यह क्रिमिनल एक्शन है कांग्रेस पार्टी के खिलाफ और हिंदुस्तान के लोकतंत्र के खिलाफ, और यह क्रिमिनल एक्शन हिंदुस्तान के प्रधानमंत्री कर रहे हैं. मेरी विनती है कि जो हिंदुस्तान के इंस्टीट्यूशंस हैं, जो वो अपने आप को हिंदुस्तान के इंस्टीट्यूशंस मानते हैं, डेमोक्रेसी को प्रोटेक्ट करते हैं, लोग இந்தியாவில் ஜனநாயகம் என்பது பொய்யாகிவிட்டதாக டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். காங்கிரசுக்கு எதிராக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் நடத்தும் கிரிமினல் செயல் இது என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ராகுல் காந்தி பேசியவற்றின் சாராம்சம் என்ன? காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது. இந்திய ஜனநாயகத்தையே முடக்கும் செயல் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்று வழக்கம் போல அல்லாமல் காங்கிரஸ் கட்சி சார்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி இருவரும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கேவுடன் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். பொதுவாக செய்தியாளர் சந்திப்பை மல்லிகார்ஜுன் கர்கே நடத்துகிறார் அல்லது ராகுல் காந்தி நடத்துகிறார். இந்த முறை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் இந்த செய்தியாளர் சந்திப்பிலே பங்கேற்றார்கள். ஒரு புறம் சோனியா காந்தி, இன்னொரு புறம் மல்லிகார்ஜுன் கர்கே, அவருக்கு அருகிலே ராகுல் காந்தி, இதை தவிர ஜெயராம் ரமேஷ், கே.சி. வேணுகோபால், அஜய் மாக்கன் என்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியதிலிருந்து இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஒரு பழைய வழக்கை தோண்டி எடுத்து ஒரு சிறிய ஒரு கணக்கு வழக்கு விவகாரத்தை சுட்டிக்காட்டி அதை காரணமாக வைத்து காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கே முடக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் சமயத்திலே காங்கிரஸ் கட்சியால் எந்த செலவையும் செய்ய முடியவில்லை, எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியவில்லை. ஆகவே இதை காங்கிரஸ் கட்சியை முடக்கும் செயல், இந்திய ஜனநாயகத்தையே முடக்கும் செயல். முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸ் இப்படி முடக்கப்பட்டால் இந்தியாவிலே ஜனநாயகம் எப்படி செயல்படும்? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ராகுல் காந்தி கடுமையாக சாடியிருக்கிறார். இந்த விவகாரத்துக்கு முக்கிய காரணமே பிரதமர் மோடி தான் என நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆகவே காங்கிரஸ் கட்சி தேர்தல் சமயத்திலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணமே பிரதமர் நரேந்திர மோடி, அவருடைய உத்தரவுப்படிதான் வருமான வரித்துறை இந்த மாதிரியான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறது. இத்தகைய சூழலில்தான் இன்று செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அதிலே சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கர்கே இந்த குற்றச்சாட்டை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கணபதி. Taste the Daily.